Praise be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். கர்த்தருடைய புயம் பராக்கிரமம் செய்யும். தேவனது கரத்தின் புயமே ஒருவருக்கு ஆதாரமாய் அமையும் என்று சொன்னால் அதை காட்டிலும் மேன்மை வேறொன்றும் இருக்க முடியாது. எசேக்கியா ராஜா தன்னை எதிர்த்து வந்த இராணுவத்தை சந்திப்பதற்கு முன் நம்பிக்கையோடே கூறின வார்த்தை கர்த்தருடைய புயம் நம்மோடு இருக்கிறது என்பதாகும். விளைவு அவர்கள் தங்கள் எதிரிகளோடு போரிடாமலேயே வெற்றி கண்டனர். முதலாவது அவரது புயத்தின் வல்லமையை நாம் நம்ப வேண்டும். நம்மை சார்ந்தவர்களையும் நம்ப பண்ண வேண்டும். பிரியமான ஆத்துமாவே, உன்னோடும் இருப்பது அதே புயம். அதனால் முதலில் நீங்குவது தேவையற்ற பயம். இன்று முதல் உன் நம்பிக்கை பெருகும், அவநம்பிக்கை இல்லாதபடி முற்றிலும் சிறுகும். தேவ ஜனமே, அவரது பிரியமே, உதயமாகு. உன்னில் அவர் தம் புயம் கொண்டு வெளிப்படுவார். அதற்கு தக்க நேரம் இதுதான் என குறிப்பிடுவார். இனி காலம் செல்லாது. நீ எழும்பி பிரகாசிக்கும் ஒளி உன்னிடத்தில் வந்துவிட்டது. அவரது புயத்தின் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கை இனி புலப்பட போகிறது. வல்லமையான தேவன் உனக்குள் இருக்கிறார் என்பது இன்று முதல் வெளிப்படையாகிறது. தொடர்ந்து அவரோடு ஐக்கியம் கொள். அவரது கரத்தை பற்றி நெல். அவரது புயமே உனக்கு ஆதாரம். அவர் நிமித்தமாய் நீ பெறும் ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். God bless you abundantly.